நம்ம சேனல்ல இதுவரைக்கும் திருமண தடை நீக்குகிற பல கோவில்களை பார்த்திருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் 1 மேட்ரிமோனி வெப்சைட் மையம்.in. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் மகன்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 மேட்ரிமோனி வெப்சைட் மையம்.in. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணிகர்ணிகா படித்துறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பரையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வர போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரணாசியில் ஓடுற கங்கை ஆத்தோட கரையோரம் அமைஞ்சிருக்கிற ரொம்ப பழமையான 85 படித்துறைகளுக்குள்ள மணிகர்ணிகா படித்துறை புகழ் பெற்றது. வாரணாசியில் இறந்து இந்த படித்துறையில் தன்னோட சடலம் எரிக்கப்பட்டா வீடு பேறு அடையிறது உறுதி அப்படின்னு இந்துக்களோட பலரோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த படித்துறையில் நாள் முழுசும் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திறந்தவிடை சுடுகாடாக இருக்கிற இந்த படித்துறையில் சிதை மூடப்படுறத காண சுற்றுலா பயணிகள் கூடுறாங்க. முக்கியமானவங்க இறந்ததுக்கு அப்புறமா விஷ்ணுவோட பாதச்சுவடுகளை கொண்டுள்ளதா நம்பப்படுற கல்பலகையில இருக்கிறாங்க. சாக்த சமயத்தினர்களுக்கு மணிகர்ணிகா படித்துறை ரொம்பவே முக்கியமானது. இங்க இருக்கிற படித்துறையில மணிகர்ணிகா அப்படின்னு அழைக்கப்படுற குளம் ஒன்று இருக்குது. பார்வதி தேவியோட தொலைந்து போன காதலிய தேடுறப்போ சிவபெருமான் இந்த குளத்தை தோண்டினதா நம்பப்படுது. இது சக்தி பீடங்கள்ல ஒன்னா கருதப்படுது. இங்க உறையும் அம்மனை மணிகர்ணிகா அப்படின்னு அழைக்கிறாங்க. காசி விசாலாட்சி கோயில் இந்தியாவோட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி மாவட்டத்தில் அமைஞ்ச வாரணாசி நகரத்தில் கங்கை ஆத்தோட மீர்காட் படித்துறையில் விசாலாட்சி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்து கோயிலாகும். 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்றா கருதப்படுது. சதிதேவியோட கண்களும் காது வளையங்களும் பூமியோட புனித தலமாக வாரணாசியில் விழுந்ததாக கருதப்படுது. முற்காலத்தில் அன்னபூரணியும் விசாலாட்சி தேவியர்கள் ஒன்றாகவே கருதப்பட்டு வந்துச்சு. பின்னர் இரு தேவியர்களுக்கும் தனித்தனி கோயில்கள் அமைக்கப்பட்டதுனால இரு தேவியர்களும் வேறுபட்டு காட்சியளிக்கிறாங்க. விசாலாட்சி அப்படின்னா அகண்ட கண்களை கொண்டவள் அப்படின்னு பொருள். காசி விசாலாட்சியோட பேரு மதுரை மீனாட்சி மற்றும் காஞ்சி காமாட்சியோட ஒப்பிட்டு பார்க்கப்படுது. 1971 தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தினர் விசாலாட்சி அம்மன் கோயிலுக்கு திருப்பணி செஞ்சாங்க. அன்னையோட உடற்கூறுகள் விழுந்த 51 இடங்கள்ல 5வது சக்தி பீடமா அன்னை விசாலாட்சி பீடம் விளங்குது. இது உத்தரப்பிரதேச மாநிலத்துல வாரணாசியில இருக்குது. தேவியோட திருச்செவிகள்ல இருந்து காது குண்டலம் இங்க விழுந்ததா சொல்லப்படுது. இது மணிகர்ணிகை பீடம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க அன்னை விசாலாட்சியா கோயில் கொண்டிருக்கா. அன்னையோட இந்த திருக்கோயிலோட கருவறை தென்னிந்திய கோயில் பாணியில அமைக்கப்பட்டிருக்குது. விசாலாட்சி மட்டும் இல்லாம அன்னபூரணியும் இங்க வீற்றிருக்கிறான். வயிற்றுக்கு உணவிடுற அன்னபூரணியாவும் மோட்ச சாதனங்களான ஞானம் வைராகியம் ஆகியவற்றை பிச்சையிடுற ஞான சக்தியாவும் அன்னபூரணி விளங்குறார். பெருமைகள் பல நிறைந்த சக்தி பீடமா திகழ்ற காசி தலத்துல துர்கா குண்ட் அப்படிங்கிற குளத்தை எடுத்து கொஞ்ச தூரத்துல கொடிபாய் அம்மையார் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயில்ல விஸ்வநாதரோட சகோதரியா கொடிபாய் விளங்குறார். முன்னொரு காலத்துல விஸ்வநாதரோட பக்கத்துல இருந்த கொடிபாய் அவரை பக்தர்கள் தொட்டு வணங்குறத கண்டு மனவருத்தம் அடைஞ்சா. இறைவனை பக்தர்கள் கைகளால தொட்டு வணங்குறது தனக்கு பிடிக்கல அப்படின்னு விஸ்வநாதர் கிட்ட சொன்னான். ஆனா இதை கேட்ட விஸ்வநாதர், எனக்கு பக்தி தான் முக்கியம். பக்தி நிறைஞ்சவங்க என்ன சார்ந்தவங்க என்ன தொடர்றதுனால எந்த தவறும் இல்லை. அது அவங்களோட பக்தியினை மேலும் எடுத்து காட்டுறதாவே இருக்குது. என் பக்கத்துல இருந்தும் நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கல. என்னோட பக்தர்களை நீ அவமதிச்சிட்ட. அதனால என்னை விட்டு நீ நீங்கு அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அடியார்களுக்கு அவமதிப்பு நேர்வதை பொறுத்து கொள்ளாத இறைவன் தனக்கு சாபம் அளித்ததை எண்ணி துயரம் கொண்டா கொடிபாய். தன்னோட தவறுக்கு வருந்தின அவரும் விஸ்வநாதர்கிட்டயே அதற்கான விமோச்சனத்தை கேட்டான். அவர் மீது இரக்கம் கொண்ட ஈசன், என்னோட தரிசனத்துக்காக வர்ற பக்தர்கள் யாத்திரை நிறைவேறும் பொருட்டு ஒன்னையும் தரிசிக்கட்டும். அப்போ அவங்க பெற்ற புண்ணியத்தோட பெரும் பகுதியில ஒரு சோழி அளவை உனக்கு கொடுப்பாங்க. அந்த புண்ணியத்தின் காரணமா உன்னோட குற்றங்கள் நீங்க பெறும் அப்படின்னு சொன்னாரு. விஸ்வநாதரோட வாக்குப்படி கொடிபாய் ஆலயம் விஸ்வநாதர் சன்னதியை விட்டு விலகி கொஞ்ச தூரத்துல அமைஞ்சிருக்குது. பக்தர்கள் இறைவன் இறைவிய தரிசனத்துக்கு அப்புறமா சோழியோட போய் கொடிபாய் ஆலயத்தை தரிசனம் பண்றாங்க. தாங்கள் கொண்டு சென்ற சோழிய அங்க போட்டு வழிபடுறாங்க. அன்னையோட காது குண்டலம் விழுந்து சக்தி பீடமா விளங்குற இத்தலம் பிறவி பிணிகளை தீர்க்கிற தலமாகவும் பாவங்களை போக்குற புண்ணிய தலமாகவும் மணிகர்ணிகா பீடமா விளங்குது.
சிவனோட ஜோதிர்லிங்க தலம், அம்மனோட சக்தி பீடம், முக்தி தர்ற தலங்கள் 7க்குள்ள 1. ஈசனுக்கு பூசை நடக்கிறப்போ நூற்றுக்கணக்கான மணி ஓசைகளும் மேள தாளங்களும் வாசிச்சு மனசுக்கு ரொம்பவே உற்சாகம் கொடுக்கிற அதி அற்புதம் வாஞ்ச ஒவ்வொருவரும் ஒரு தடவையாவது வாழ்நாள்ல தரிசிக்க வேண்டிய ரொம்பவே பழமையான சிவஸ்தலம். காசி பல அதிசயங்களும் ரகசியங்களும் தெய்வ சக்தியும் நிறைஞ்ச ஒரு ஆன்மீக ஸ்தலம். கங்கையில 64 தீர்த்த கட்டங்கள் இருக்குது. ஆதிகங்கை அப்படிங்கிற தீர்த்த குளம் இருக்கு. ஞானவாலி அப்படிங்கிற சிறு தீர்த்த கிணறு, மணிகர்ணிகா தீர்த்தம், சக்கர தீர்த்தம் முதலியன காசியில் உள்ள முக்கிய தீர்த்தங்கள். புராண பெயர் என்னன்னா வாரணாசி, பனாரஸ், ஆனந்தவனம், மகாமாயனம், அவிமுக்தம். இதனையடுத்து தல சிறப்பு பத்தி பார்த்தோம்னா மூலவர் விஸ்வநாதர் மரகத தால ஆன சுயம்புநாதர். மூலவர் விஸ்வநாத லிங்கம் சின்னதா பூமி மட்டத்துல இருந்து ஒரு பள்ளத்துல இருக்காரு. பக்தர்கள் மண்டி போட்டு குனிஞ்சு விஸ்வநாதரை தொட்டு வழிபடுறாங்க. இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல காசியே முதன்மையானது. அம்மனோட 51 சக்தி பீடங்கள்ல இது மணிகர்ணிகா சக்தி பீடமாகும். விஸ்வநாதருக்கு தங்க விமானம், சுவர்ண பந்தனம், மரகத மூர்த்தி, அவரவர் விருப்பப்படி தேன், பால், தயிர், தண்ணீர், வில்வம், விபூதி கொண்டு அபிஷேகம் செஞ்சு தொட்டு கும்பிட்டு வழிபடலாம். லிங்கத்தோட தலையில தங்க முலாம் பூசப்பட்ட தாமிர தகடு பொருத்தப்பட்டிருக்குது. லிங்கத்தை சுற்றிலும் வெள்ளி தகடு கட்டு அமைச்சிருக்காங்க. லிங்கத்தோட மேல ஒரு பாத்திரம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதுல இருந்து கங்கா தீர்த்தம் சொட்டு சொட்டா லிங்கத்து மேல விழுந்து அபிஷேகம் செய்யுது. அவிமுகேஸ்வரர் அப்படின்னும் விஸ்வேஸ்வர் அப்படின்னும் அழைக்கப்பட்ட காசி மூலர், அதுக்கப்புறமா விஸ்வநாதர் அப்படின்னு வேதம் கற்ற அறிஞர்களால அதன் பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்படலானாரு. அம்மன் விசாலாட்சியாவும் அன்னபூர்ணியாவும் எழுந்தருளி இருக்கா. காசி விசாலாட்சி அம்மாள் சக்தி பீடங்கள்ல பெரும் பெருமை கொண்ட பீடம். அன்னபூரணி, விசாலாட்சி கோயில்கள் தனியே கொஞ்சம் தொலைவில் இருக்குது. விசாலாட்சி கோயில் தென்னாட்டு பாணியில இருக்குது. இங்க நவகிரகங்களும் இருக்குது. அன்னபூரணி அம்பாள் கோயில்ல தீபாவளி அன்னைக்கு அன்னக்குடி உற்சவம் நடக்கும். அப்போ அம்பாள் லட்டு தேர்ல பவனி வருவா. லோகமாதா அன்னபூரணி காசியம்பதியில இறைவனுக்கும் மக்களுக்கும் உணவு வழங்கி சக்தியுற்றா. கோயிலோட பின்பக்கம் ஒரு தனி நந்தி சுவற்ற பார்த்திருக்காரு. இதுதான் ஆதி நந்தி. அந்த நந்தியோட பக்கத்துல ஞானவாவி அப்படிங்கிற தீர்த்த கிணறு இருக்குது. சப்த மோட்சபுரிகள்ல வாரணாசியும் ஒண்ணு. மற்ற மோட்சபுரிகள் அயோத்தி, மதுரா, ஹரித்வார், காஞ்சி, உஜ்ஜயினி, துவாரகை. இதனைக்கடுத்து காசிக்கு 5 அதிசயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா பள்ளி ஒலிக்கிறதில்ல, மாடு முட்டுறதில்ல, பூக்கள் மணக்கிறதில்ல, காசியில கருடன் பறக்கிறதில்ல மற்றும் எரிக்கப்படுற பிணங்கள் நாடுறதில்ல. காசியில மறிச்சா முக்தி அப்படிங்கிறது சைவ மரபுல தொன்று தொட்டு இருந்து வர்ற ஐதீகம். காசியில இருக்கிறவங்களுக்கு மரண தருவாயில காசி விஸ்வநாதரே தாரக பிரம்மத்தை உபதேசிச்சு நற்கதி அடைய செய்கிறாரு. புனித காசி மாநகரை பத்தி ராமாயணம், பகவத்கீதை ஆகியவற்றில் பல குறிப்புகள் இருக்குது. மும்மூர்த்திகள ஒருவரான பிரம்மதேவன், தேவர்களான இந்திரன், சூரியன், அக்னி ஆகியோர் தவம் செஞ்ச இடம் இது. தவசீலர்களான வியாசர், ஆதிசங்கரர் ஆகியோர் வசிச்ச இடமும் இதுதான். ரிக்வேதம் காசிய அறிவு தரத்தக்க ஒளி பொருந்தின நகரம் அப்படின்னு குறிப்பிடுது. ஸ்கந்த புராணம் உலகிலையும் காசி இணையான நகரம் கிடையாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றதா சொல்லுது. சமண சமயத்தோட 23வது தீர்த்தாங்கரான பார்சுவநாதர் பிறந்தது காசியில தான். ஆதிசங்கரர் வாரணாசியில சிவ வழிபாட்டை நிலைநாட்டினாரு. காசி காண்டத்துல காசி விஸ்வநாதர் கோயில் பத்தின பல குறிப்புகள் இருக்குது. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சிவபெருமானால உருவாக்கப்பட்ட நகரம் காசி. கல்வியை வழங்குற கிரகமான புதன் காசி விஸ்வநாதரை பூஜிச்சதன் பயனா நவ கிரகங்கள்ல ஒருவரா கிரக பதவி பெற்றாரு. கல்வியில சிறந்து விளங்க மாணவர்கள் காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்யறது சிறப்பாகும். காசி அப்படின்னா ஒளிநகரம் அப்படின்னு பொருள். காசியில இறந்து போறது சொர்க்கத்தை தரும் அப்படின்னு சொல்வாங்க. இங்க இறந்து போற பறவைகள், மிருகங்கள் மற்றும் சகல ஜீவராசிகளுக்கும் மரணம் நேர்றப்போ அவற்றோட காதுகள்ல ராமநாமத்தை சிவனே ஓதுறாரு அப்படிங்கிறது ஐதீகம். ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை ஓதுறதாகவும் சொல்லப்படுறதுண்டு. காசியில அன்னபூரணி, சத்யநாராயணர், டுண்டி ராஜ விநாயகர், சாட்சி விநாயகர், ராமர், அனுமன், சனி பகவான், துர்காதேவி, கௌடி மாதா, பைரவர், மகாகாளர், மகாகாளி, பாண்டுரங்கன், நீலகண்டர், தண்டாபாணீஸ்வரர் ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக இருக்காங்க. விஸ்வநாதர் கோயில் கர்ப்பகிரகம் வடநாட்டு பாணியில கோபுரம் உயரமாகவும் கொடியோடையும் காணப்படுது. ஆதி விஸ்வநாதர் கோயில் இருந்த இடத்துல மசூதி இருக்கு. இப்போ இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் 1777வது வருஷம் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.